ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஈசேவே தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேன் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த என்எஸ்டிஎல் அல்லது யூடிஐடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சைட்டில் ஏதாவது ஒரு சைட்டில் தான் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதில் பண்ணாலுமே உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் அது கூடவே உங்களுடைய அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டான, அதாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப்காகவோ இல்லை அட்ரஸ் ப்ரூஃப்காகவோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதாரையோ இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸையோ கண்டிப்பாக அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர் ஃபார்மேட்டில் ப்ராப்பர் சைஸில் தான் நீங்கள் கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஃபார்மெட்லேயோ அந்த சைஸ்லேயோ நம்மளால் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நானுமே இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி ரீசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது என்ன தான் நான் வச்சு சொல்லி கொடுத்தாலுமே உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபைலோட சைஸோ இல்லை ஃபார்மெட்டோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் உங்களால் செய்ய முடியாமல் போகலாம். அதுக்கு ஜஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் நான் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய அந்த ஆதாரோ ஏதோ சம்திங் என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு சில செட்டிங்ஸை கரெக்ஷன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணாலே போதுமானது. ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்எஸ்டிஎல்ல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை இந்த யூடிஐடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் சரி, அதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி என்னங்கிறத. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதுலனாலுமே இதை ஈஸியாக பண்ணிக்க முடியும். வீடியோக்கு இடையில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காகவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் எதுவும் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு சார்ஜஸ் பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஏதாவது ஒர்க் செஞ்சு வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ரெண்டில் எதனாலும் இதை பண்ணிக்க முடியும். எதனாலும் சரி க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் உள்ள க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைடு மேலே ஒரு ட்ரிபிள் டாட் இருக்கும், அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணாமல் இந்த சைட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கிங்க. பேன் கார்டு ரீசைசர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த லிங்க்கை நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் கண்டிப்பாக 10 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கவனமாக இருங்க. ஸோ இதில் இடத்துல செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல UTI NSDL அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த சைட்டில் இப்போ நீங்கள் இந்த பேன் கார்டை புதுசாக அப்ளை பண்ணுறீங்க இல்லை கரெக்ஷன் பண்ணுறீங்க, எதில் பண்ணுறீங்களோ அந்த இதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நான் பெரும்பாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் NSDL தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி கொடுக்குறேன்னா இப்போ நான் ஃபோட்டோ தான் உள்ளே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீசைஸ் ஒரிஜினல் அண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ் செலக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு ஃபோட்டோ கரெக்டாக வச்சுருக்கீங்க, க்ராப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட் ஆப்ஷனை. இல்லை சார் நான் ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்தேன், ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள அதர் ஏரியாலாம் அதில் கவர் ஆகிருக்கு, ஸோ அதில் க்ராப் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே கொடுத்த ஃபோட்டோ இங்கே லோட் ஆகும்.
ஸோ இப்போ இதில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக மவுஸை வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இப்படி லைட்டாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொட்டேட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க ஃபோட்டோ வந்து இப்படி லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி தலைகீழ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் லைட்டாக ஃபோட்டோ வந்து இப்படி சாஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இதை வந்து கொடுத்து லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கூட கீழே இந்த இடத்துல ரீசெட் ரொட்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மூணாவது கொடுத்துருக்காங்களே இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வந்து பிரைட்னஸ் ஏதாவது கூட குறைச்சி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணப்போ நீங்கள் கண்டிப்பாக கவனமாக பாருங்கள். அதில் நான் ஒரு சில முக்கியமானதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிவ்யூக்கான ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிவ்யூ காட்டும். ஸோ இது என்ன அப்படின்னா இதில் எப்படி காட்டுதோ அப்படி தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இது. ஸோ இதில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபைல் வந்து நான் காட்டுறேன். இப்போ இதுதான் நம்ம அப்லோட் பண்ண ஃபைல். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.48 MB காட்டுது. இப்போ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ அந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 KB அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா 29 KB தான் காட்டுது. ஸோ இவ்வளோ தான் அதோட சைஸ். இதுதான் வந்து கரெக்டாக என்ன சைஸில் வேணும் என்ன ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக அது ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோ இந்த இடத்துல ரெட் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிக்னேச்சரை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து முக்கியமாக நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது திரும்பவும் நம்ம யூடிஐக்கு தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் அதிலே வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து முக்கியமாக இந்த இடத்துல சிக்னேச்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஆப்ஷனே இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ் செலக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுருந்துருப்பேன் ஃபோட்டோலாம் பண்ணுறப்ப. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறதுக்காக பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரீசைஸ் ஒரிஜினல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான் அந்த ஃபோட்டோ என்ன இருந்துச்சோ அது எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம இதில் வந்து ஆல்ரெடி கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுருந்தோம்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் ஏரியா வந்து கவர் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. இதனால தான் நான் அந்த இடத்துல வந்து கொடுக்குறப்ப இந்த இடத்துல ரீசைஸ் செலக்டட் ஏரியா அப்படிங்கிறத கொடுத்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மூணாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரேவாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் லைட்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது டார்க்காக அந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவையானபடி இதை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் அப்லோட் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ஆதார் வச்சுருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல திரும்பவும் யூடிஐ அதிலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஃபோட்டோ, இது அடுத்து சிக்னேச்சர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதார் ஓட்டர் ஐடி இது மாதிரி என்ன வைக்கிறோமோ அது வந்து அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் ஏதாவது கலர் கரெக்ஷன் பண்ணால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மொத்தமாகவே யூடிஐ சைட்டில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதெல்லாமே. ஸோ இப்போ நான் ஓவராலாக இப்போ யூடிஐக்கு வந்து சொன்ன மாதிரியே நான் இப்போ வந்து அடுத்த என்எஸ்டிஎலுக்குமே சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதே சேம் ஆப்ஷன் தான். செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்எஸ்டிஎல் அப்படிங்கிறத மட்டும் கவனமாக செலக்ட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணனால ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் தேவையோ இப்போ நான் ஆக்சுவலாக அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து கரெக்டாக கிராப் பண்ணால் தான். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனும் நான் கொடுத்துக்கலாம், இதுவுமே கொடுத்துக்கிட்டா கூட எனக்கு ஓகே தான். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஆப்ஷனை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக பக்காவாக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் அப்லோட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல மறுபடியும் செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்து சிக்னேச்சரை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல என்எஸ்டிஎல்ன்ற வச்சுட்டு மறக்காமல் அந்த இடத்துல சிக்னேச்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ஆப்ஷன்லேயே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கலர் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தான். ஸோ லைட்டாக பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரிவ்யூ பார்க்கணும்னா பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோட் கொடுத்தாலும் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து திரும்பவும் அப்லோடில் போயிட்டு
இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிருக்கக்கூடிய ஆதாரை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்து இந்த ஃபைலை வந்து ப்ரிவ்யூ பண்ணிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த சைட்டில் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய பேன் கார்டு கரெக்ஷன் இல்லை பேன் கார்டு நியூவாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை எப்படி ப்ராப்பர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இது போல் ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைல்லே கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.